தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் அரங்கேறிய பயங்கரம். உயிர் பிழைக்க இளைஞன் செய்த செயல். ரவிராஜ் கொலையின் நிழல் யுத்தம். மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய முக்கிய தீர்ப்பு. மட்டக்களப்பை உலுக்கிய கொலை சம்பவம். விசாரணையில் சிக்கிய மற்றுமொரு சந்தேக நபர். கமராவிற்குள் மறைத்து கடத்தப்பட்ட போதைப் பொருள். சிக்கிய இளைஞர். நெருக்கடியில் இருக்கும் நாடு. ஜேவிபி போன்ற மக்களை வீதிக்கு இறக்கப் போவதில்லை. நாமல் சூளுரை. இலங்கையில் மேலும் தீவிரமடையும் வெப்பம். இந்த அறிகுறிகள் தென்படின் உடன் மருத்துவரை நாடுமாறு எச்சரிக்கை. ஒன்றாரியோவில் பட்டமளிப்பு விழாக்கள் குறித்து சர்ச்சை. கல்வி அமைச்சர் விளக்கம். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வன்முறை கும்பலின் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞனை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த வன்முறை கும்பல் வழிமறித்து வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தாக்குதலாளிகளிடமிருந்து தப்பியோடி காயங்களுடன் இளைஞன் கடலில் குதித்ததை அடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அறிந்த யாழ்ப்பாண போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயங்களுடன் கடலில் விழுந்த இளைஞனை மீட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தாக்குதலாளிகள் தப்பி செல்லும் காணொலிகள் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள நிலையில் காணொலிகளை பெற்று அதன் அடிப்படையில் தாக்குதலாளிகளை இனம் கண்டு கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதேவேளை முற்பகை காரணமாகவே குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நீண்ட காலமாக விசாரணை செய்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகிய நீதியரசர்கள் குழாமினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லுபடியற்றதாக ஆக்கப்பட்டுள்ளதோடு குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு கிணற்றில் வீசியெறிந்து கொலை சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் அந்த கும்பலுடன் தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மேனன் தெரிவித்துள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சுற்றிவளைப்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஆவார். இவ்வாறு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தி வந்த சத்திர சிகிச்சைக்கு பாவிக்கும் மயக்க மருந்துகள் மற்றும் ஸ்ப்ரே மாத்திரைகள் என்பவற்றை நேற்றைய தினம் மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 20ஆம் திகதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் வவுனதீவு கொத்தியாவல பிரதேசத்தை சேர்ந்த 26 வயது இளம்தாய் ஒருவர் உயிருடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண்ணொருவர் சடலமாக கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டனர். இதன்போது உயிருடன் இருந்த இளம்தாயின் 3 வயதும் 4 மாதம் கொண்ட சிறுமி வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி காவல்துறை அதிபரின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் லலித் லீலா ரத்னவின் நேரடி கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் அதிரடி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது வவுனதீவு காவல்துறை பிரிவில் உள்ள காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய அவரது கணவர், அவரது 22 வயதுடைய தம்பியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து அக்கரைப்பற்றிற்கு தனியார் பேருந்து மூலம் சிசிடிவி கேமராவிற்குள் மறைத்து அனுப்பி வைக்கப்பட்ட 34 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவரே நேற்று அதிகாலை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு காவல்துறை பரிசோதகர் பகீரதன் தலைமையிலான குழுவினர் இந்த அதிரடி சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில்,
கொழும்பில் அடையாளம் தெரியாத நபரொருவர் சிசிடிவி கேமரா அடங்கிய பொதியொன்றை பேருந்து நடத்துனரிடம் ஒப்படைத்துள்ளார். குறித்த பொதியை அதில் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அக்கரைப்பற்றில் ஒப்படைக்குமாறு கோரியுள்ளார். இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் அதிகாலை 3 மணி முதல் அக்கரைப்பற்று நகர் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து குறித்த பேருந்து அக்கரைப்பற்று வந்தடைந்ததும் நடத்துனர் வழங்கிய தகவலின்படி பொதியை வாங்க வந்த இளைஞரை மறைந்திருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். பின்பு அந்த பொதியை சோதனையிட்ட போது கேமராவிற்குள் மிகவும் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்தில் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக போலீஸ் மா அதிபர் செயற்படுகிறார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை குறிப்பிட்டு மக்கள் மீது ஒட்டுமொத்த சுமையையும் திணிக்க அரசாங்கம் முயற்சிக்க கூடாது. நெருக்கடி நிலைமையை கையாளும் திறன் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளான போது மக்கள் விடுதலை முன்னணி அந்த நெருக்கடியை தனது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தியது. தமது ஆதரவாளர்களை வேதிக்கிறக்கி போராட்டங்களை தோற்றுவித்தது. நெருக்கடியான நிலைமையில் அரசாங்கங்களை பலவீனப்படுத்தும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் செயற்பட்டதை போன்று நாங்கள் செயற்பட போவதில்லை. மக்களை வேதிக்கு இறக்கவும் இல்லை. எதிர்க்கட்சிகளை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட போது அரசாங்கம் அதை பொருட்படுத்தவில்லை. தரமற்ற நிலக்கரி கொள்வனவினால் மின் உற்பத்தி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. போலீஸ் மா அதிபர் மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்படுகிறார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள். அச்சுறுத்தி வாக்குமூலங்களை பெறுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என தெரிவித்தார். இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடும் வெப்பத்துடனான காலநிலை எதிர்வரும் வாரங்களில் மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க இது தொடர்பான முக்கிய வழிகாட்டல்களை வழங்கினார். சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுப்பதாலும் உலகளாவிய காலநிலை மாற்றங்களினாலும் இம்முறை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இந்த நிலைமை உச்சத்தை எட்டும் என வானிலை அவதானிப்பு நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் பட்டமளிப்பு விழாக்கள் மாணவர் மையமாகவும் அரசியல் சார்பில்லாததாகவும் உள்ளடக்கியதாகவும் இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் போல் கலாண்ட்ரா பள்ளிக்குழுக்களுக்கு அனுப்பிய கடிதம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடிதம் குறித்து கனடிய சிவில் உரிமைகள் ஒன்றியம் கடும் கவலை வெளியிட்டுள்ளது. பட்டமளிப்பு விழா என்பது மாணவர்களின் சாதனைகளை கொண்டாடும் முக்கிய நிகழ்வு. அது முழுமையாக அதற்கே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கலண்டா தெரிவித்தார். இந்த கடிதம் ஹாமில்டன் வென்போர்த் ஸ்கூல் போர்டு நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு அனுப்பிய நினைவு பத்திரத்திற்கு பதிலாக அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் மாணவர்கள் சாதனைகளுடன் காலனித்துவம் போன்ற விவாதத்திற்குரிய தலைப்புகளை பேச வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மார்ச் 20 அனுப்பப்பட்ட கடிதத்தில் பட்டமளிப்பு விழாக்கள் அரசியல் கருத்துகள் அல்லது பாகுபாடுகளை வெளிப்படுத்தும் மேடையாக இருக்கக்கூடாதென்று அமைச்சர் வலியுறுத்தினார். இதனை பின்பற்ற பள்ளிக்குழுக்கள் தங்களது நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் தனது உத்தரவுகளை பின்பற்றவில்லை என்றால் மாணவர்களின் நலனை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் எச்சரித்தார். அந்த நேரத்தில் மாணவர்கள் உரையாற்றும் போது அவர்களின் கருத்துக்களை கட்டுப்படுத்துவதில்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.